வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி கோலுக்கு என் வீட்டில் நான் எப்படிலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவீனில் லீவ்ஸ் எல்லாம் வாங்கி தோரணம் மாதிரி கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டு சீலிங் டெக்கரேஷன், கீழே டெக்கரேஷன், சின்ன சின்ன வேலைகள் நான் வந்து பண்ணியிருக்கேன். நவராத்திரினாவே ஒரு சந்தோஷமான பண்டிகை. நலம் தரும் நவராத்திரி, நன்மை தரும் நவராத்திரின்னு பல பேரில் வந்து இதை நம்ம வந்து சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஆண்களுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, பெண்களுக்கு 9 ராத்திரிகள் நவராத்திரி. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து விரதம்லாம் எதுவும் கிடையாது. நல்ல சுண்டல் பாயாசம்னு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக அக்கம் பக்கத்து உறவினர்கள் நண்பர்கள்னு எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சந்தோஷமாக கொண்டாடப்படுற பண்டிகை தான் இது. நான் இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக, இந்த கொரோனா டைமுங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எல்லா பொம்மைகளும் எடுத்து வைக்காமல் கொஞ்சோண்டு அந்த மாதிரி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த தடவை மேஜர் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா என் பையனும் என் பொண்ணும் தான். ஸோ அவங்க தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து நான் வந்து ஒரு ஜூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி ஸ்பெஷல் என்ன அது மட்டும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க தான் இது வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த தடவை நான் சின்ன சின்ன வேலைகள், ஒரு அவங்களுக்கு பேப்பர் கட் பண்ணி கொடுக்கறது, இல்லை எதுக்காவது ஸ்பெல்லிங் தெரியலன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேனே தவிர அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே அவங்க தான் பண்ணினாங்க. என்கிட்ட படிக்கட் கிடையாதுங்கிறதுனால அட்டை டப்பாவில் தான் நான் வந்து துணி போட்டு அதுக்கு மேலே இன்னொரு துப்பட்டா மாதிரி போட்டு நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் நடந்துருச்சு. இன்னும் நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் ஒர்க் பண்ணணும். பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணணும், விளக்கெலாம் விளக்கணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. அண்ட் பொம்மையை வந்து அமாவாசை அந்த இது முடிஞ்சோடனே எல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து என் பொண்ணு தான் வந்து அந்த ஜூக்கு தேவையான கலரிங்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ நான் லைன் போட்டு கொடுத்தேன். அவள் வந்து ஃபுல்லாக க்ரையான்ஸால் கலர் பண்ணிவிட்டு, அப்புறம் என் பையன் என் பொண்ணு எல்லாம் சேர்ந்து வந்து எப்படி வைக்கணும், என்ன பேர் கொடுக்கலாம் ஜூக்கு, அப்புறம் எவ்வளோ அட்மிஷன் ஃபீ, அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சும் அவங்களே வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஒரு வால் பார்டர் மாதிரி 2 பேப்பர் எடுத்து அதை ஸ்டிக் பண்ணி அதை வந்து பார்டராக கொடுத்து, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது தான் வரணும், அதுக்கப்புறம் இந்த மங்கி பிளேஸ் வரணும், பேர்ட் கேஜ் வரணும்னு ரொம்ப க்ரியேட்டிவாக, அதே நேரத்தில் அவங்க ஜூ போய் எப்படி பார்த்துருக்காங்க, என்ன அனுபவிச்சிருக்காங்க, அந்த இதோ ஃபீலோடையே அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணாங்க. அவங்க க்ரியேட்டிவிட்டியை பார்த்து ரொம்பவே அசந்து போயிட்டோம். ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணினாங்க. அஃப்கோர்ஸ் நானும் வந்து நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினேன். பட்டு ஃபுல் மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து குழந்தைங்க தான் இந்த தடவை. ஸோ அது பார்த்திங்கன்னா கார்னர்லலாம் வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ராவில் வந்து காட்டன் பட்ஸை வந்து சொருகி ஸ்ட்ரீட் லைட் மாதிரி பண்ணியிருக்கு. எல்லாத்துக்குமே வந்து பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது இது லயன் கிங்டம், இது வங்கி பிளேஸ், இது பேர்ட் கேஜ், அந்த மாதிரிலாம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள், அதாவது சின்ன வயசில் ஒரு 9 வயதுக்கு கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி கொலுலாம் வந்து வீட்டில் போய் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னோடய ஆச்சி வந்து என்னை அனுப்புவாங்க. நான் வந்து அந்த வீடு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னாலும், போயிட்டு வா, நீ ஒரு அம்பாள், நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 1991 அந்த ஸ்டேஜில். அப்போது வந்து அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். யார் என்னன்னு தெரியலனாலும் அவங்க வீட்டில் போய் அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, பகிர்ந்துக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ குதூகலமாக இருக்கும். இப்போது வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேருக்கு போயிட்டே இருக்குது, வேலை காரணமாக, குடும்ப சூழ்நிலை காரணமாக. இருந்தாலும் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறவங்க வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க நவராத்திரி கோலு பொறுத்த வரைக்கும். இந்த நவராத்திரி கோலு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, பிரபஞ்சத்தையே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம். இப்போ இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன, மரம், செடி, கொடிகள், மனிதர்கள், மிருகங்கள், இந்த மாதிரி இது எல்லாமே நவராத்திரி குழுவில் நம்ம வந்து பொம்மையாக வீட்டுக்கு கொண்டு வந்து அதை ஆராதனை பண்ணி பூஜை பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. அண்டு இந்த உலகத்தில் இருக்கிற பிறப்பு நம்ம சொல்கிற வந்து விதையிலேருந்து வரதாக இருக்கட்டும், முட்டையிலேருந்து வரதாக இருக்கட்டும், இல்லை கருவிலேருந்து வர மிருகமோ மனிதனோ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம வந்து ஆராதனை செய்து பூஜை பண்ணுறோம்.
அதுவும் நவராத்திரிங்கிறது வந்து அம்பால குறிக்குது, ஜெகன்மாதாவை நம்மளை வந்து எல்லா கஷ்டத்துலேருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அதுவும் வந்து மகிஷன் அவள் ஒரே நாளில் இது வதம் செய்யலை, ஒரு 9 நாள் அதுக்கப்புறம் தான் அவள் வதம் செஞ்சாள். ஸோ அவள் சொல்கிற கருத்து வந்து நம்ம முயற்சி செய்தால் நமக்கு வெற்றி நிச்சயங்கிறது. யார் வேணால் கொலு வைக்கலாம், இது வரைக்கும் வைக்காதவங்களும் வைக்கலாம். வைத்து கொண்டு இருந்துட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க கூட திரும்பவும் கொலு எடுத்து வைக்கலாம். அவ்வளோ நன்மைகள் இதில் இருக்குது, சொல்லுறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபமாக அவளை வழிபடும்போது ஒவ்வொரு விதமான குறைகள் நீங்கும். ஒரு நாள் நம்ம ஒரு தடவை நம்ம இந்த நவராத்திரி கொலு வச்சாவே நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ திருப்பத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நவராத்திரி கொலு நான் இன்னும் முழுமையாக எல்லா பொம்மைகளையும் அடுக்கிட்டு நான் இன்னொரு பதிவு போடுறேன். நலம் தரும் நவராத்திரி, நன்மை தரும் நவராத்திரி, நலம் தரும் நவராத்திரி, நன்மை தரும் நவராத்திரி. நன்றி, வணக்கம்.